Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Goinda. Hey. Welcome back, Nani sir. Of course, Yes. welcome Chica. Good morning and welcome to all the viewers. CSK and DC இந்த ரெண்டு டீம் மட்டும் தான் ஒன்னு பாக்கி இருக்கு. இன்னைக்கு deep depth into CSK Chica. Where will they finish? Will they come back into the top 4? ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 continuous years CSK qualify ஆகாம கிடையவே கிடையாது IPL historyல. Of course, in the 2016 and 17, they weren't there in the IPL. But apart from that, CSK has been ever consistent. So we are going to start with CSK. Of course, DC க்கும் வருவோம். Where is KL Rahul going to bat for DC? Nariya speculations that he might bat in the middle order. Is it a good idea? Is it a bad idea? We'll definitely touch upon that. But coming to CSK, Nani and Chica auction la enna pannangan pathina, they obviously retained Rituraj Gaikwad, Shivam Dube, Pathirana, MS Dhoni, the uncapped retention, Ravindra Jadeja. So solid retentions, avangaloda core retain pannanga. They got spinners. R. Ashwin மேல 10 கோடி 9.75 crores, Noor Ahmed மேல ஒரு 10 கோடி. So their spin attack, that spin trio, Chepaukல back to its turning paradise. நடுவுல ராகுல் திரிபாதி எத்தாங்க. Rachin Ravindra is back with CSK. Devin Conway is back with CSK. More or less a similar outlook, Chica, but very similar to last year. Is there enough firepower? Honestly speaking, I think our spin attack பார்த்தா நீ சொன்ன மாதிரி from what I heard, I think அன்னைக்கு நம்ம few shows மினிட்ல பேசோம். எப்படின்னா I think they're going to go back to the spinning track. அதுல பார்த்தா காம்பினேஷன் பார்த்தா செம காம்பினேஷன். நீ பாரு ருத்ராஜ் கைக்வாட், டெவின் கான்வே probably open பண்ணுவாங்க என்னோட ஒபினியன்ல. I'm just going to my tentative 11. Number 3 will probably be Rachin Ravindra. Number 4 probably will be Deepak Hooda. Number 5 will be probably be Shivam Dube. 6 Jadeja, 7 Dhoni, 8 Ashwin, 9 வந்து உனக்கு 9, 10, 11 probably வந்து Khalil Ahmed, Noor Ahmed and Pathirana. So now அவங்களுக்கு பார்த்தா more solid spinners. Left arm spinner, Google left arm China man, spinner, அது ஒரு செம ஐடியா அவங்களுக்கு. And இதுக்கு மேல என்ன வேணும்? அஸ்வின் வந்து நீங்க பார்த்தா viewers, Ashwin in Chennai, at Chennai and IPL brilliant performance இருக்கு அவனுக்கு. செம track record இருக்கு. Nani, you agree with me, Nani? Yeah. Actually, CSK ஓட template is very clear right from the team selection. அவங்க ட்ரிபாத்தி எடுத்தது, அதுக்கப்புறம் கான்வே திருப்பியும் வந்தது, ரச்சின் ரவீந்திரா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அஸ்வின் இஸ் பேக் 100 எடுத்துருது 10 கோடிக்கு மேல. ஸோ கிளியரா ஸ்பின் டு வின். அவங்க வந்து ஹோம் கேம்ஸ்ல ஐ திங்க் தேர் ஸ்ட்ராட்டஜி வில் பி கிளியர் இந்த வாட்டி. ஏன்னா பிச்சு ஷூராவே டர்ன் தான் ஆக போகுது. ஏன்னா எல்லா டீம்ஸ்லயும் வந்து ஸ்பின்னுக்கு கேஸ். ஃபாஸ்ட் போலிங் எல்லாருமே இப்போ நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் T20ல தெரியும் நீங்க வந்து ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் மோடு, அதுல நீங்க ஸ்பின்ல தான் வந்து யூ கேன் மேக் எ டிஃபரன்ஸ். அண்ட் தென் சிஎஸ்கே ஹஸ் டன் த ரைட் திங். செம்மையான ஒரு டீம் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து சாய்ஸும் நிறைய இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அதாவது நீங்க ரச்சின் கான்வே நீங்க இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து அஸ்வின் நியூ பால் போடுற ஐடியா இருந்ததுன்னா இந்த ரச்சின் கான்வே வழியா நீங்க போலாம். சப்போஸ் நான் அஸ்வினை நான் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணாருன்னா தென் ஒன் பிட்வீன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சினை நான் ஓப்பனிங் அமிச்சிருவேன். ஈஸ் இன் ஃபார்ம். இப்போ வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் வாங்கியிருக்காரு, செம்ம பிளேயர். அண்ட் ஈ கேன் போல். துபாய் விக்கெட்ல செம்மையா போலிங் போட்டாரு. ஸோ அந்த ஆப்ஷன்ல வந்து ஐ வில் பிளே ஹிம் ஆஸ் ஓப்பனர், டிராப் கான்வே அண்ட் தென் ஐ வில் பிளே சாம் கரன். சாம் கரன் வந்து அந்த நியூ பால் என்னடா பூ போலறீங்க? பூ Wait, Chica. எத்தனை டிஸ்மிஸ் பண்றீங்க அப்படி? Chica, என்ன ஒரு ஸ்குவாட் எடுத்தனா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. சாம் கரனா பூ போலரா? பட் லெட்ஸ் கோ டு தி பேட்டிங். நீங்க இமிடியேட்டா நீங்க எல்லாரும் வந்து ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸ்லாம் பண்ண முடியாது. லெட்ஸ் கோ டு தி பேட்டிங் ஃபர்ஸ்ட். Straight to the batting. Who is going to open? Let's start with that. Devin Conway or Rachin Ravindra ஒருத்தர் தான் ஓபன் பண்ண முடியும். Is there a possibility? Chica, நீங்க சொல்லியிருந்தீங்க number 4ல Deepak Hooda. First of all, I don't think it's going to be Deepak Hooda at number 4. Rahul Tripathi will be ahead of Deepak Hooda for sure. அவர் தான் ஆரம்பிப்பாரு. Deepak Hooda last 2 years-ஆ வந்து 10 ரன் அடிக்கல. So Rahul Tripathi is a way better option than Deepak Hooda. Deepak Hooda is the third choice. Deepak Hoodaக்கு முன்னாடி விஜய் சங்கர் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து Deepak Hooda. ஏன்னா தீபக் கூட லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சையத் முஷ்டாக் அலிலும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது.
So Rahul Tripathi, அவரோட பெஸ்ட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 3ல. And is there a possibility if both Rachin and Devin Conway can open and then play Rituraj Gaikwad at 3? Is there a possibility that could happen? We did see Rituraj bat at 3 last year, Chika. He's bad at number 3. I don't think. Not captain. I put it this way. Now, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. Not captain இருந்தா Devin Conway, Rituraj Gaikwad, Rachin Ravindra. நான் இந்த பேட்டிங் ஆர்டர் தான் வச்சுப்பேனப்பா. நான் சிவம் துபே நம்பர் 4 தான் போடுவேன். If early wickets fall, something like that, அந்த சமயத்துல maybe நீ சொல்ற மாதிரி ராகுல் திரிபாதி. But ராகுல் திரிபாதி நீ சொல்ற மாதிரி ஆஹா ஓஹோன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஒன்றும் கிடையாது லாஸ்ட் 2 years. Let's be very clear. ராகுல் திரிபாதி ஒரு டெட்லி ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது லாஸ்ட் 2 years. Frankly speaking. Only thing Vijay Shankar year before last, he had 1 or 2 good 50s. So Vijay Shankar more as a what do you call or stabilize பண்றதுனா Vijay Shankar. So ராகுல் திரிபாதி போறாங்களா Vijay Shankar போறாங்களா இல்லனா what do you call நீங்க வந்து you are saying what will happen according to you, but what will happen in general na CSK only one of Devin Conway and Rachin Ravindra might play னு எனக்கு தோணுது. If you அனி சாரி, நான் அதனால தான் சொன்னேன். சீக்கா டிஸ்மிஸ் பண்ணிட்டார். சாம் கரன் உடனே அவனா அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா நான் சொல்லிட்டேன், ரச்சின் அண்ட் ருத்துராஜ் ஓப்பனிங் அமிச்சிட்டு சப்போஸ் ருத்துராஜ் ஃபெயில்ஸ், ருத்துராஜ் ரச்சின் கெட்ஸ் அவுட் ஏர்லி, ஒரு 2வது ஓவர்ல அவுட் ஆயிட்டாருன்னா நான் ஐ வில் சென்ட் சாம் கரன் அஸ் எ பிஞ்ச் ஹிட்டர். அந்த பவர் பிளேவை நான் யூஸ் பண்றதுக்கு நான் சாம் கரன் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூ பால்ல போறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், எண்ட் ஓவர்ஸ்ல போறதுக்கு ஸ்லோயர் ஒன்ஸ் போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாம் கரனை வந்து சீக்கா வந்து ஸ்ட்ரெயிட் அவே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஹி இஸ் a குட் பிளேயர். அவர் வந்து தண்ட பிளேயர்லாம் கிடையாது. நீங்க பூ bowling போட்டா கூட And Nani sir, just to add to your point, Sam Curran recent ஆடின T20 series எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா his performance has been very good. In fact, batting he is now become more a batting all-rounder than a bowling all-rounder. நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு Sam Curran at number 4 has good numbers Chika T20 la, but will CSK pivot towards that? அந்த பிவிட்டுக்கு போவாங்களா இல்ல they will probably go, because CSK always likes its all-rounder Chika. If you don't have Sam Curran or if you don't have Jamie Overton, சிஎஸ்கேக்கு வந்து அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல ஒரு மீடியம் பேஸ் போடுற ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல கிடையாது. ஸோ அவங்களோட பேட்டிங் வரச்சு ஆர் தே கோயிங் டு பிளே போத் ரச்சின் அண்ட் கான்வே ஆர் கான்வே அண்ட் ஒன் ஆல்ரவுண்டர் ரச்சின் அண்ட் ஒன் ஆல்ரவுண்டர்? ஏன்னா ரச்சின் இருக்கிற ஃபார்ம்ல யூ வாண்ட் டு பிளே ரச்சின் ரவீந்திரா. Devin Conway and Rituraj Gaikwad together. Devin Conway and Rituraj Gaikwad together have had terrific partnerships. ரச்சினி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. எவ்வளவு ஆல்ரவுண்டர் சொல்லு. ரச்சினி ஒரு ஆல்ரவுண்டர், ரவீந்திர ஜடேஜா. பட் மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் தேவையில்ல சீக்கா நீங்க சொன்ன ஹூடா அண்ட் விஜய் சங்கர் 2 பேருமே வந்து ஸ்ட்ரெயிட் அவே அவங்க இம்பாக்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 11 கன்சிடரேஷன்லயே வர மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் அவே நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ நான் சொல்றேன் 3 பேருமே நான் எடுக்க மாட்டேன்டா. நான் 3 பேருமே எடுக்க மாட்டேன்டா. உண்மை சொல்றேன். ட்ரிபாதி எடுக்க மாட்டீங்க. நம்பர் 3 ரச்சின், நம்பர் டெவின் கார்வே, ருத்துராஜ் கைக்வாட்ரா. நம்பர் 3 ரச்சின் ரவீந்திரா. 4 சிவம் துபேடா. ஓகே, இதுக்கு ஒரு 5ல தான் உனக்கு வேணும். இந்த பசங்க வந்தா ஒரு கன்சிடரேஷன்ல வருவானுங்க. நான் சொல்ற ஆப்ஷன் இன்னும் பெட்டர் நீங்க சொல்றதோட. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒண்ணு ஃபர்ஸ்ட் இல்ல இருங்க, நீங்க உங்களுக்கு சாம் கரன் மேல என்ன ஏதான ஒரு பகை இருக்கா? இப்படி கத்துறீங்க சாம் கரனை நீங்க. வேஸ்ட் அவன சாம் கரன் வேஸ்ட். சரி நீங்க இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸ் அவன் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. வேர்ல்ட் ஓவர் பிரான்ச்சைஸ் லீக்ஸ்ல நல்லா பண்றான் அவன். போன வருஷம் கூட பஞ்சாபுக்கு பேட்டிங்ல நல்லா பாரு மச்சான். 2024 ஐபிஎல் பாரு, லாஸ்ட் இயர் பாரு. 63 2 அடிச்சிருக்காங்க, 2 26 அடிச்சிருக்கான், ஒரு 22 எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட். பேட் நம்பர் 4 டு ஹேவ் சீக்கா. ஆக்சுவலி நீங்க சாம் கரனோட பேட்டிங்ல எடை போடுறீங்க, அவரோட bowling நீங்க சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுலயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. 16 விக்கெட் எடுக்கிறாரு அவரு. he is not a bad number 4 number all-rounder to have. உங்களுக்கு கரெக்டா வேணும்னா நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா சாம் கரன் he could be utilized correctly. அவர் bowling ஒரு 1 or 2 overs மீடியம் பேஸ், பேட்டிங் உங்களுக்கு இன்கேஸ் நானி சார் சொன்ன மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் வந்தா he can go in at number 4. டூபே ஸ்பின் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். It is an option to have. ஏன்னா ராகுல் திரிபாதி is going to bat at number 3 Chika. There is no two doubts about that. Rahul Tripathi will bat at number 3. There will only be either or Rachin or Conway. ஏன்னா Rachin in the middle in the IPL last year was not successful. Rachin வந்து ஓபன் பண்ணியே ஆனும். But Devin Conway is a better player of spin than Rachin Ravindra in IPL. உன்ன Rachin Ravindra காமிக்கல IPL லெவல்ல. We have to wait. அவர் இன்டர்நேஷனல்ல கலக்கின்னு இருக்காரு. IPL is a different ball game. So I will definitely start Devin Conway and Ritu surely because அந்த ஒரு familiarity and they have done well together. And I will stick with Rahul Tripathi at 3, Shivam Dube at 4,
Sam Curran or Ravindra Jadeja at 5 and 6. MS Dhoni this year has to come in at 6, Chika. அது என்னோட பிலீஃப். அவங்களோட பேட்டிங்ல தோனி if he is fully fit, அவருக்கு வந்து அந்த கால்ல அந்த நிகில் இல்லனா, I think he has to walk in at number 6 this year. Frankly, I saw him at the function, the book launch function. I think he looked very fit. He was very happy with a good frame of mind. I saw Raj. I mean, Dhoni, I think I think I saw him in the show, but I think he looks very fit. I think he's worked very hard for it. I think Dhoni in the show, maybe you're right, but he's very fit and he's working towards it. So, these Sonamari CSK every alternate year qualify பண்ணிருக்காங்க. So, இந்த வருஷம் திருப்பி ஆரம்பிப்பாங்க. Starting it, for first match, அவங்க மும்பை இந்தியன்ஸோட ஆரம்பிக்கிறாங்க. The first match advantage அவங்கள பூம்ரா கிடையாது, ஹார்திக் பாண்டியா கிடையாது. So, a good match for them to win. That gives them the confidence. அதுதான் most important thing. ஆக்சுவலா நான் திரும்ப சொல்றேன், தோனி நீங்க சொன்ன பாயிண்ட் பெர்ஃபெக்ட். அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் போன வருஷம் வந்து 212 இருக்கு. பட் அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருந்தால் கூட 220. இன்ஃபேக்ட் பாருங்க, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 220. அவர் ஆடுற நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் நினைச்ச பால்ல 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பிளேயர் இஸ் தோனி. நான் என்ன சொல்றேன்னா, தோனி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் வந்து 4-5 பால்ஸ்க்கு பதிலா யூ ஷுட் பிளே அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 பால்ஸ். அதுதான் நான் தோனி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். 20 balls of explosive batting. நான் சொல்றேன் கேளுங்க, அவன் 10 பால் மேல ஆடுவானா நீ? நானி, let's be very clear. Guys, 10 ball 15 ball, I don't believe that at all, Chika. If he is fit, அவருக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல கால்ல, இல்லாட்டி அந்த last 2 years let's accept அவருக்கு வந்து அந்த முட்டி ப்ராப்ளம்னால he couldn't come up to bat. This year his knee is okay. So Dhoni's best numbers IPL ல நீங்க பாத்தீங்கன்னா number 5 ல வந்திருக்கு. And this could be I believe this could be his last year. இது just I'm just feeling that இதுதான் number 7 25 இதுதான் ஒரு லாஸ்ட் இயரா இருக்குமான்னு என்னோட ஒரு தாட் வருது. But Dhoni's best numbers are number 5. Number 6 la you can definitely maximum number 6, Chika. நீங்க சொல்ற மாதிரி I don't think Dhoni should bat only 10 or 15 balls. Dhoni should be the guy who goes in at 12th or 13th over and plays to the 20th over. ani அந்த 20 balls நான் சொல்றதே அதான். 14th over he'll be in the crease. 14th ஓவர்ல இருந்து நீங்க வந்து 20th ஓவருக்குள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து நீங்க ஒரு 40 பால் இருந்தா அதுல 20 பால் ஆடுறதுக்கு தோனிக்கு ஒரு கெபாசிட்டி, அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, go with Rachin and Rutu as openers. 1 down early wicket falls Sam Curran, or else Tripathi goes 1 down. 2 down will be Dubey. 3 down வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தோனி வர வேண்டாம். அந்த இடத்துல சப்போஸ் ரன்ஸ் நிறைய விக்கெட் ஃபாஸ்டா விழுந்ததுன்னா then that impact player can come, whether it is Huda or it is Vijay Shankar, யாரோ ஒருத்தனை வந்து அந்த இடத்துல எடுத்துட்டு வரலாம். then Dhoni, Jadeja. சோ அதுக்கப்புறம் வந்து அஸ்வின், நூறு, அதுக்கப்புறம் கலீல் அகமட், சோ அதுக்கப்புறம் வந்து பத்திரனா. இதுதான் வந்து அவங்க 11 இருக்கணும். ஓகே, சோ நம்ம அவங்க பேட்டிங் பத்தி டச் அப் பண்ணியாச்சு. when you look at their bowling, Chika, they have different options in batting. Sam Curran மட்டும் தான் நம்ம பேசின்னு இருக்கோம். let's also not forget Overton also is there in case அவன் 110 டே Overton 110 மாதிரி ஆடுறாங்க. இங்கிலாந்து இந்தியாவோட அவன் 110 மாதிரி ஆடுறாங்க. Chika, there were some performances that were very good, Chika, actually. நடுவுல 3 wickets ல இருந்தாரு. Overton 110 தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவன் அடி ரியலா நான் வந்து அன்னைக்கே சொன்னேன் 110 மாதிரி ஆடுறான் பேட்டிங் bowlingலாம். not yet Overton. எனக்கு இப்போதைக்கு 110 தான் இருக்கான். இல்ல, between Overton and Sam Curran, definitely first Sam Curran. ஏற்கனவே CSK கார்டுன பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர், he can bat anywhere. I give it to both of you. Sam Curran ஒத்துக்கறேன், நல்ல I mean ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, CSK க்கு ஆடி இருக்கான், you know the CSK culture, CSK க்கு ஆடி ட்ராஃபி வின் பண்ணிருக்கான் Sam Curran. So Sam Curran நான் ஒத்துக்கறேன். நான் Overton I got wait and see. Let me be very frank. Overton I wait and see. Yeah. Okay, so Overton the option, fast bowling option பாத்தீங்கன்னா they have signed up Anshul Kamboj. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா Anshul Kamboj was that up and coming fast bowler. எல்லாரும் நினைச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து Anshul Kamboj தான் ரீடைன் பண்ணுவாங்கன்னு. They pivoted towards Namandir. So Anshul Kamboj was open. They got Anshul Kamboj in the auction. He will definitely be used, Chika. அவர் வாட்ச் அவுட் ஃபார் அன்ஷுல் கம்போஜ் இந்த வருஷம். ஏன்னா ஒரு நல்ல மீடியம் பேசர், நல்லா he could also tonk the ball ஒரு லோவர் ஆர்டர்ல ஒரு நம்பர் 9ல இல்லாட்டி நம்பர் 8ல you can use him for his batting also. So they have that Indian bowling option in Anshul Kamboj and Khalil Ahmed. Khalil Ahmed வந்து
அவர் இன்ஜுரி ஃப்ரீயா ஃபுல்லா ஃபிட்டா இருந்து போட்டார்னா ஐ திங்க் சேபாக் விக்கெட்ல இட் வில் பி ஐடியலி சூட்டட் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி கேன் ஸ்விங் த பால். சேபாக்ல ஸ்விங் இருக்கும் எப்பவுமே. ஹிஸ் நம்பர்ஸ் பாக்குறச்சே ஹி போல்ட் a lot of dot balls Chika. In fact second highest after Jasprit Bumrah last year. So நியூ பால்ல கலில் அஹமட் அண்ட் அன்சுல் கம்போஜ் ஆடுவாருன்னு எனக்கு தோணுது Chika. ஐ திங்க் அன்சுல் கம்போஜ் பிகாஸ் they need another medium pacer. அன்சுல் கம்போஜ் ஆர் சாம் கரன் வச்சுட்டு நீங்க நியூ பால்ல போட முடியாது. So they'll probably pivot towards அன்சுல் கம்போஜ், then use Ashwin, Noor and Jadeja through the middle. அந்த 12 over spin choke அங்கதான் Chika I feel CSK have a massive advantage at home if they utilize the conditions this year. One second, just before you start, நான் என்னன்னா இங்கதான் வந்து இந்த தோனி வந்து மேல வரதுல வந்து நீங்க யூ கேன் பிளே ஃபர்ஸ்ட் பேட்டிங் சப்போஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க தோனி அங்க மேல ஆடி வந்து 20 பால் ஆடினாருன்னா நீங்க அந்த இம்பாக்ட் பிளேயர்ல வந்து ஹூடா கிடாலாம் நீங்க கொண்டு வர வேண்டாம். தோனி கிளிக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சோ அப்போ வந்து நீங்க அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் ரெண்டு பேரையும் நீங்க போலிங்ல யூஸ் பண்ணலாம். அப்படி சொல்ற போலிங்ல வேணா இம்பாக்ட் வச்சுக்கலாம், பேட்டிங்ல வேணான்றீங்க. ஓகே கரெக்ட். see but gun bowling நான் ஒண்ணே சொல்றேன், இது இந்தியா சென்னை மட்டும் இந்த ஸ்பின் காம்பினேஷன் ஆட மாட்டேன். எங்கன்னா இந்த ஸ்பின் காம்பினேஷன் ஆட அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது across India. நூர் அகமது last 2 years he played with Chiti, he played with Gujarat only. குஜராத்ல என்ன bowling போடுவான், செம bowling போடுங்க. நீ சொல்ற மாதிரி 12 over locked, 12 overs locked, 10 run 4 overs, so 16 overs locked. கலீல் அஹமத் last time he had a fantastic performance. so நீ பார்த்தனா பாரு economy rate 8.33 நூர் அகமது last year. So frankly speaking, 5 solid bowlers plus one backup bowler in Sam Curran மேல இருக்கான் 6வது bowler plus ரச்சின் ரவீந்திரா 7வது bowler. So 7 bowling option இருக்கு உனக்கு. So CSK bowling பார்த்தனா gun. So overall நீ team பார்த்தனா good batting, very good batting, okay good to very good batting க்கு நடுவுல இருக்காங்க இவங்க. Oh no Chika, this is where they can get caught out Chika. Let's be honest about the CSK batting. I want you to be honest. நீங்க மீதி டீம்ஸ்லாம் பாக்கறச்சே ஓகேமா நீங்க ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, ரச்சின் ரவீந்திரா in the IPL still not proven. Really looking at it Chika, last year ஒரே ப்ராப்ளம் இருந்தது CSK க்கு, can we chase 200? Do we still have the batting to chase 200 outside of Chepauk? That's why I said bowling deadly, batting good to very good batting சொன்னேன் நான். I don't think you heard me properly. I never said deadly batting. Good, very good batting lineup இருக்கு அவங்களுக்கு. சிவம் துபே ஸ்பின்னர்ஸ்லாம் வந்தா மாட்டி அடிச்சிடுவான். So bowling, see batting வந்து is not as deadly as the bowling. ஒத்துக்கறேன் நான். I agree with you on that point. That's why I think you don't need நான் மச்சான் நீ கவலைப்படாத மச்சி. நான் நியூட்ரலா கமெண்ட் அடிப்பேன் நான். அதான் சொன்னேன் நான். நீ பேட்டிங் என்ன சொன்ன நான்? Deadly batting, good to very good batting தான். But ஆனா ரச்சி நான் என்னோட ஒபினியன் என்ன, I still believe Devin Conway is a very good player. He is a very good player. So the batting is very good அந்த ரேஞ்சில இருக்கா, bowling டெட்லியா இருக்கா. இது போறோம் உனக்கு இல்ல Chika, இது என்ன மாதிரி டெம்ப்ளேட்ல இந்த வருஷம் அவங்க CSK போறான்னு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து we have seen SRH ஒரு பீரியட்ல இருந்தாங்க. அவங்க அடிக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 160 இருப்பாங்க, ஆப்போனன்ட்ஸ் 130ல எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்போனன்ட்ஸ் ஆனாங்கன்னா 140க்குள்ள பொட்டலம் பண்ணுவாங்க, திருப்பி சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. So that is the template CSK has to carry this season with their bowling attack. Very interesting, Nani sir. Kind of batting that they have, with the kind of batting that they have. Exactly. So the batting அப்படினா அவங்க பேட்டிங் என்ன சொன்னா 200 டெட், ஆனா அவங்க கன்சிஸ்டன்ட் 200 சொல்ல முடியுமா CSK னா? சொல்ல முடியாது. So consistent 160 சொல்லலாமா? எஸ் சொல்லலாம் CSK க்கு கன்சிஸ்டன்ட்டா. So 160 batting template, bowling deadly template. Am I right? Yes, yeah Chika, but that will work. That will work very well in Chepauk. That might work very well in Chepauk in the spin attack வச்சிட்டு. They have to travel outside. They have to go to Delhi. They have to go to RCB. They have to go to Mumbai. They have to go to KKR. Small grounds. They have to go to Hyderabad. Angada, you need to have your power players, Chika. Angada, you are going to expect a chase of 200 plus. You are going to have to power through. Ninga paranga last match against RCB when we required only 200 to qualify last year. Struggle pannom number. And the batting fire power la namba add pannirukoma last year lende appdi ninga kettingana. Definitely not Chika. We have actually close up பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பேட்டிங் கொஞ்சம் டீக்ரேட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அஜிங்கியா ராணே did really well. அஜிங்கியா ராணே ராகுல் திரிபாதி நீங்க கம்பேர் பண்ணச்சே அஜிங்கியா ராணே கொஞ்சம் பெட்டர். மோயின் அலி, விஜய் சங்கர், தீபக் ஹூடான் நீங்க மிடில் ஆர்டர்ல கம்பேர் பண்ணச்சே மோயின் அலி பெட்டர். அது வச்சுட்டே we struggled last year. So
we have to make Chepauk our home fortress. The reason why I picking CSK to qualify is number 7 home games la 5 or 6 matches win பண்ணிடுவோம் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதனால they will go through ன்னு எனக்கு தோணுது. பாருங்க அனி அண்ட் சீகா 80 or 90% ஆஃப் தி ஹோம் கேம்ஸ் சிஎஸ்கே வின் பண்ணி ஆகணும் வித் திஸ் bowling attack. வெளியில போகும்போது லக்னோ சிமிலர் டு செபாக் விக்கெட் தான் இருக்க போறது. அண்ட் நீங்க வந்து இல்ல நானி சார் லக்னோ இந்த WPL நீங்க பாருங்க ஹை ஸ்கோரிங்கா இருந்தது. WPL வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்ல, பட் லாஸ்ட் இயர் இந்த WPL வச்சு தான் நான் வந்து prediction கொடுத்தேன் டெல்லி is going to be one of the highest scoring venues ன்னு. 6+2 நான் சொல்றவா 7 மேட்ச் வின் பண்ணுவாங்க சிஎஸ்கே சென்னையில 7 on 7 ஒரு நாள் 7 on 7 அடிப்போம். நம்ம ஒரு நாள் 7 on 7 அடிப்போம். ஒரே ஒரு கேம் வெளில வின் பண்ணோம். 7 on 7 ஒரு கேம் வெளில வின் பண்ணோம். பஞ்சாப் மாதிரி ஒரு அப்பாட்ட கட்டி மாட்டிக்கும் நம்மளுக்கு. இல்லனா LSC மாதிரி ஒரு வை ஃபேக்டர் இருக்கிற டீம் மாட்டிக்கும் நம்மளுக்கு. பஞ்சாபோட லாஸ்ட் இயர் 2 மேட்ச் தோத்தோம் சீகா நம்ம. இல்ல எங்க லாஸ்ட் இயர் எங்கனா யாரோட பஞ்சாபோட ஹோம்லயும் தோத்தோம் அவேலயும் தோத்தோம் லாஸ்ட் இயர். அவே பஞ்சாபோட நம்ம வின் பண்ணோம். ஃபார் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ அந்த சர்தார்ஜி ஃபார்ம் பண்ணி பால் பண்ணி வின் பண்ணி கொடுப்பான் நம்மளுக்கு. அவன் பேர் என்ன? சிமர்ஜித். சோ இங்க உதவாங்க அங்க போய் வின் பண்ணுவோம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா பட் நீ பாருங்க மீதில டீமுக்கு டெட்லி ஸ்பின் அட்டாக் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பின் அட்டாக் வச்சு நான் சொல்றேன் நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு 3-4 குட் ஸ்பின்னர்ஸ் டா இன்டர்நேஷனல் ஸ்பின்னர்ஸ் 300 international spinners. Correct, Chika, but those spinners will be nullified in grounds like Hyderabad or Delhi or Bangalore, Chika. But Ani, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஜடேஜா, அஸ்வின் and நூர் will be nullified னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறது இவங்களோட சுமாரான ஸ்பின்னர்ஸ் தானே, எக்ஸெப்ட் மேபி வருண் சக்கரவர்த்தி இருக்கிற கேகேஆர். அவங்க கீழ ஃபாஸ்ட் bowling இருங்க, அவங்க கீழ ஃபாஸ்ட் bowling. நானி சார் லாஸ்ட் இயர் 262 சேஸ் பண்ண டீம் வந்து அகைன்ஸ்ட் KKR. அதுல சுனில் நரேன் வந்து 4 overs 24 போட்டாரு. So KKR has we all agree KKR has two of the most best spinners in the IPL இப்போதைக்கு. வருண் சக்கரவர்த்தி and சுனில் நரேன் combination is the best. Second best is CSK right now with this spin trio. Okay, correct. On the small grounds la KKR were also consistently giving 230 240 in Kolkata. ஞாபகம் வெச்சுக்கோங்க. Having Varun Chakravarti and Sunil Narain, having both of them, they were still giving for 220 230. So when you go to those extra illa he is going to decide this year's fate, Chika. Lot of people na paathuta, lot of other people are saying Pathirana இந்த வருஷம் அடி வாங்குவாரு, ஆக்ஷன் மாத்திட்டாரு, கொஞ்சம் கை மேல இருந்து வருது, எல்லாம் நிறைய சொல்றாங்க பத்திரானா பத்தி. ஒன்னு மட்டும் எனக்கு சொல்லிடணும், அந்த மஞ்சா செட்டை போட்டீங்கன்னா எஸ்பெஷலி அந்த சிஎஸ்கேவோட மஞ்சா செட்டை போடும்போது ஒரு பிளேயருக்கு நேச்சுரலாவே ஒரு எக்ஸ்ட்ரா 10 to 20% பூஸ்ட் கிடைச்சிரும். ஃபார்ம்ல இல்லாத பிளேயர், ரைட் ஆஃப் பண்ண பிளேயர், எப்பெல்லாம் நீங்க ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்களோ கரெக்டா அந்த பிளேயர் பார்த்து திருப்பி ஃபார்முக்கு வருவான், திருப்பி கலக்குவான். அதே மாதிரி பத்திரானா க்ளோஸா அவங்களோட ஆக்ஷனை பாத்தீங்கன்னா he is almost gone back to his old action. How Bumrah is seen for Mumbai Indians, Pathirana can be that X factor for CSK, and that is where CSK in the season of them going far is going to be decided with Pathirana. They do have a good backup at Nathan Ellis, but Pathirana is sheer X factor, Chika. But Ani, அதான் சொன்னேன் நீ மூணு ஸ்பின்னர்ஸ் Pathirana விட்டோம், நம்ம டிஸ்கஷனை விட்டுறோம். சோ அதனால மச்சான் உனக்கு 16 overs லாக் பண்ணா இதுக்கு மேல நீங்க போடு நானி எல்லா டீமுக்கும் 16. பட் ஆனா அந்த ஃபிளாட் விக்கெட்ஸ்ல அது லாக் பண்ண முடியலையே சீக்கா யாராலயுமே இப்போலாம். அனி சீக்கா நானி ஒரு நிமிஷம் போன நிமிஷம் ஸ்ட்ரைக் அவனோட எக்கானமி ரேட் பார் 7.68. என்ன பண்ண அதுக்கு மேல பட் நான் ஒரு விஷயம் நீங்க பேசவே மாட்டேன்றீங்க. அவர் bowlers will get hit-ன்றீங்களே தவிர flat wicketsல அவர் batsman will score. ருத்துராஜ் is a very good player. ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம் ஆஃப் his லைஃப்ல இருக்காரு. Dubey only one game he went above 200 last year. அது லாஸ்ட் இயர் விடுமா, நான் இப்ப என்ன சொல்றேன், லாஸ்ட் இயர் ரச்சின் இந்த மாதிரி ஃபார்ம்ல இல்ல. இப்போ ரச்சின் வந்து ஆக்சுவலா இல்ல சம ஃபார்ம்ல வந்தாரு, வேர்ல்ட் கப் முடிச்சிட்டு நானி சார் வந்தாரு. பட் இதோ T20 இப்பதான் வந்து அவர் கிராக் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து நியூசிலாந்துக்குலாம் ரெகுலரா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ரச்சின் has grown in stature மா, அதை நம்ம பார்க்கணும். அண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணிட்டு வராங்க, வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வராங்க, தூபே வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வராரு. சோ எல்லாமே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இஸ் அட் தேர் ஹை. அந்த மாதிரி இருக்கும்போது they have got that batting. நம்ம எனக்கு தூபே ஃபேக்டர் இஸ் a huge factor.
இந்த மிடில் ஒரு 4 ஓவர் மாட்டிச்சு இந்த ஸ்பின்னர்ஸ் போடுச்சு. எந்த ஒரு ஸ்பின்னர் இருந்தாலும் 4 ஓவர் மாட்டிச்சுன்னா பாரு, ஸ்ட்ரைக் ரேட் 162. அவன் வந்து பாரு எல்லா மேட்ச் அடிக்கிறான் போட்டு. அவன் வந்து ஒரு 40 ரன் கலக்கி விட்டுட்டானே போறோம். ஒரு 3 6 2 4 அவெல்லாம் மூணு விட்டேன். சில மேட்ச் அது மாதிரி போயிட விட்டேன். சீக்கா அங்க பாத்தீங்கன்னா டூபே சிஎஸ்கேவோட லாஸ் இன் ஃபார்ம் ஸ்டார்டட் when டூபே ஸ்டார்டட் ஃபெயிலிங். சீக்கா நீங்க பாருங்களேன், அந்த பஞ்சாப் கிங்ஸ் அந்த 2 மேட்ச்ல இருந்து ஆரம்பிச்சது, அந்த லாஸ்ட் 5 மேட்சஸ் டூபே அடிக்காததுனால சிஎஸ்கே ஸ்ட்ரகிள். லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்சிபி கூட தே ஸ்ட்ரகிள் டு கெட் டு தட் 200. டூபே வந்து 7 of 15 ஆடுவாரு. We'll miss out on qualification because of those 7 or 8 runs that he missed out in those 15 balls. So Dubey, ஓவர் ரிலையன்ஸ் ஆன் டூபே இருக்கா சீக்கா? ஏன்னா எல்லா தடவையும் நம்ம டூபே ஃபேக்டர்னு பேசின்னு இருக்கோம். மிடில் ஆர்டர்ல ஓவர் ரிலையன்ஸ் ஆன் டூபே இஸ் டெஃபினெட்லி தேர். மிடில் ஆர்டர் நீ பாரு, நீ கொஞ்சம் யார் நீ கொஞ்சம் பாருங்க, யாரு மிடில் ஆர்டர்ஸ் கேரி பண்ண போறா இந்த வருஷம்? Only Dubey. It has to be Dubey. It is not Sam Curran. As for both of you, among rendu perum it's not going to be Tripathi, it's not going to be Sam Curran. It has to be only Dubey. அங்கதான் மாத்திக்கலாம் முடியுமா சிஎஸ்கே ஆல? நான் பாருங்க, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவல்ஸே எடுக்காதீங்க. இப்போ நீங்க வந்து எஸ்ஆர்ஹெச்ல வந்து நீங்க கிளாஸ்ன்னு சொல்லலாம், அடிச்சு நொறுக்கிடுவான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரசல் வந்து கீழே அடின்னு அடிப்பாரு அப்படிலாம் நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் கலெக்டிவ்ங்க. நீங்க சிஎஸ்கே வந்து எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 20 28 31 இது போதுங்க. நான் தான் சிஎஸ்கே டெம்ப்ளேட் நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. 6+2 6 ஹோம் கேம்ஸ் 2 அவே. டாப் 2 ஃபினிஷ்னா 6+3. இல்ல சீக்கா சொன்ன மாதிரி 7+2 நான் சொல்றேன் 7+1 இந்த வருஷம் பாரு. 7+1 சிம்பிள் அதுதான். லாஸ்டே பாத்தீங்கன்னா 580 ரன்ஸ் ருத்ராஜ் ஜெயக்வாட். சோ அதே ருத்ராஜ் ஜெயக்வாட் டெஃபினட்டா இந்த வருஷம் திருப்பி நல்லா ஆடுவான். He will carry the bat through. As a captain, he will lead through. Okay. Let's go to the final 4 predictions. Meedi players la outside la any other player that can make an impact in பாத்தீங்கன்னா Nathan Ellis, in case அவங்க வந்து கொஞ்சம் ஒரு tough டெல்லி மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல ஆடுறாங்கன்னா they don't want to go with that extra spinner na, they can go with that extra medium pacer and Nathan Ellis. Noor Ahmed நீங்க உட்கார வச்சிட்டு I think Noor Ahmed all 7 games homeல ஆடுவாரு. Outside 1 or 2 games they might go with Ellis and Pathirana. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. Obviously Overton பத்தி பேசணும். He is another option. Batting options Deepak Hooda, Vijay Shankar and Rahul Tripathi, இவங்க 3 பேர்ல 1 or 2 can play. Anshul Kamboj, another bowler who can play. Fast bowlers நீங்க பாத்தீங்கன்னா Gurjapneet and Mukesh Chowdhury, 2 left arm seamers for backup. So அந்த backups and எல்லாமே பாக்கறச்சே CSK கொஞ்சம் good தான். I think CSK will make the top 4 this year surely because of their spin attack. So at home they will be dominant. They will make the top 4 and நான் சொல்றேன் சீக்கா. I predict them to be in the top 4. CSK stands for Collective Super Kings. அதாவது நீங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் கிடையாது. சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் கலெக்டிவ். தே வில் குவாலிஃபை. என்னுடைய டாப் 4 ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். ஜஸ்ட் டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறது இட் வில் பி சிஎஸ்கே, மும்பை, எஸ்ஆர்ஹெச், டிசி. இஃப் எனி ஒன் ஆஃப் them fail to make it by some other thing, injury, lack of form, then RCB will come through. இவ்வளவுதான். I'm definitely CSK qualifying is a definite 100%. நம்ம முன்னாடியே பேசிட்டோம். நம்ம 4 டீம் வந்து 5வது தான் நான் டிசி கொண்டு வந்தேன், which we are going to review today. And 5வது டீம் தான் எனக்கு. So that is one thing. So என்னோட opinion CSK will definitely qualify. And நீ இன்னும் வேற சொன்னா every alternate year CSK always qualifies. So actually பார்த்தனா at one point I agree with Nani. The collective வர்ச்சே இந்த பசங்க ஒரு மாதிரி கலக்கிடுறாங்க. அந்த விஷயம் CSK கிட்ட உண்டு. அது எப்படிதான் கலக்குறாங்கன்னு தெரியாது நமக்கு. And இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து நல்லா ஆட போறான் பேட்டிங். நீங்க பாருங்க டெபியூஸ். All 3 of us predicting CSK to qualify. Surprise! எல்லாரும் தமிழ் சேனல்ல former CSK player, former CSK ambassador, Indian cricketer Nani sir, of course Star Sports Tamil. Surprise. யாருமே ஒரு பெருசா சர்ப்ரைஸ் சொல்லாம தில்லிக்கு தொட்டு CSK might not qualify ன்னு யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இல்ல, அதெல்லாம் நடக்காது. எல்லாரும் 3 பேரும் CSK to qualify. Anyway, let's move on from CSK. Let's go to Delhi Capitals. Shika, Delhi Capitals, what are they going to do? உங்களோட ஃபேவரட் KL Rahul. Lot of rumors coming around that இப்போ ஹாரி ப்ரூக் இல்லாததுனால and they have made Faf du Plessis vice captain to Akshar Patel. Faf and Jake Fraser McGurk ஓபன் பண்ணி அபிஷேக் பொரல் நம்பர் 3 ஆட வச்சு KL Rahul நம்பர் 4 ஆட வைக்கலாமா? ஏன்னா இப்போ ஒரு மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி தேவையே டெல்லிக்கு.
So what they did in the auction is, of course, get KL Rahul at 14 crores. They got Faf du Plessis, Harry Brook மேல ஒரு 6.5 crores செலவச்சாங்க. Bowlingல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணாங்க சீக்கா. They again got Mitchell Starc for 11.75 crores. குல்தீப்பை வந்து ஒரு 14 crores பக்கத்துல ரீடைன் பண்ணாங்க. முகேஷ் குமாரை 8 crores எடுத்தாங்க. நட்ராஜன் 11 crores எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு bowling attack மேல நிறைய ஃபோக்கஸ் இருந்தது. Tristan Stubbs ஆல்ரெடி ரீடைன் பண்ணாங்க. ஸோ their batting in பாக்கர்ச்சே சீக்கா, who will you open with? First is the biggest question. KL Rahul is the only other IPL cricketer apart from Virat Kohli to have 4 seasons of 600 plus runs. That is a terrific record to have. And if he opens in Delhi this year, he is banking 600 more runs this year. I don't know what Delhi are thinking right now. நான் Fraser McGurk and KL Rahul. KL Rolls Royce Rahul. அவன் ரெண்டு பேர் வச்சு ஓபன் பண்ணுவேன். இதுதான் என்னோட ஓபனிங் காம்பினேஷன் இருக்கும்பா. Because KL Rahul நீ சொன்ன மாதிரி ஓபனிங்ல கொடுத்து ஃபைனல்னா அவன் அடிச்சு தள்ளிடுவான் போட்டு. அண்ட் டெல்லி மாதிரி கிரவுண்ட் லாஸ்ட் டைம் மாதிரி பேட்டிங் மாதிரி இருந்ததுன்னா போட்டு அவன் அலெக்சியா கவர்ஸ் மேல 6, மிட் ஆஃப் மேல 6, இங்க ஷார்ட் புல் பண்ணுவான். அது இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட ஒப்பீனியன் ஓபன் பண்ணாங்க. நீதான் நினைக்கிறானே. என்ன பொறுத்த வரைக்கும் I'll go with Faf and Jake Fraser McGurk as opener. நான் சொல்றேன் ஜிகா சார், நீங்க உங்க டீம் அது, என் டீம் அதுக்குள்ள எப்படி பிரிண்டிங்ல நீங்க ஸ்ட்ரெயிட் அவே இது தப்பு. Fafல தடவவே இல்ல லாஸ்ட் இயர். சும்மா சொன்னோம். நீங்க எல்லா வருஷமும் நான் பாத்துட்டேன் சீக்கா. Faf வந்து தடவறான் 160 ஸ்ட்ரைக் ரேட், 438 ரன்ஸ். இதே சிவம் டூபே, இதே நம்பர்ஸ் தான் சிவம் டூபேக்கு. சிவம் டூபே பொலகறான்டா, நீ Fafனா தடவறான்ற. இது என்ன நியாயம் சீக்கா? இது எந்த உலகத்துல நியாயம் இது? சீக்கா இன்னொரு விஷயம், அதாவது Faf வந்து நீங்க ஐபிஎல் மட்டும் பார்க்காதீங்க. ஐபிஎலுக்கு அப்புறம் வந்து he has played lot of leagues. He has won as a captain ஒரு லீக் வேற வின் பண்ணிருக்காரு வெளியில போயிட்டு. அதே மாதிரி எல்லா லீக்ஸ்லயும் he has performed very well Faf. அண்ட் நான் வந்து போறது வந்து Fafையும் JFKவும் நான் வந்து ஓபனிங் போயிட்டு போறல 1-1 போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர்ல I will have Stubbs and KL Rahul. ஸோ இவங்க ரெண்டு பேர் நான் வைப்பேன். என்னுடைய 4 foreigners will be Faf, JFK, Starc and Stubbs. 4 கதை. இதுதான் 4 பேர் இருக்க போறாங்க. அதுல டவுட்டே கிடையாது. ஆமா, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இப்ப ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் டொனவன் ஃபெரேராவும் அதோ மப்பாக்காவா யாரோ அவர்தான் இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 4 பேர் தான் ஃபிட்டா இருந்து ஆடணும். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் பாருங்க என்ன மாதிரி இருக்கு. அக்ஷர், கேஎல், அப்புறம் வந்து அசுதோஷ் போன வருஷம் கலக்கினாரு. தென் குல்தீப், முகேஷ், நட்டு வித் மோஹித் சர்மாவை நீங்க வந்து ஆப்ஷன் எடுத்துட்டு வரலாம். சப்போஸ் நீங்க பேட்டிங்ல எதனா உள்ள போகணும்னா கருண் நாயர் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. அவரு பாவம் எப்பவுமே அவர் வந்து அவர் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தேர் சைடு இஸ் செட்டில்டு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேணா அபிஷேக் போரல் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ அப்ப இம்பாக்ட் பிளேயர் சப்போஸ் பேட்டிங்ல வந்து கேஎல், ஸ்டப்ஸ் எல்லாம் நீங்க ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேக்கப்புக்கு சப்போஸ் தேவைன்னா இம்பாக்ட் பிளேயரா யூ கேன் பிரிங் இன் கருண் நாயர். அவர் வந்து 6 அடிச்சுட்டு இருக்காரு, பேட்டை தொட்டா 100 அடிச்சுட்டு இருக்காரு இப்போ. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு, அண்டர் ரேட்டட் பிளேயர். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் அசுதோஷ், அவர் ஒரு செம்ம ஃபினிஷர். நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம், பஞ்சாபுக்கு கலக்கியிருக்காரு. அண்ட் தென் குவாலிட்டி போலிங், குல்தீப், அக்ஷர், நட்டு, ஸ்டார்க், செம போலிங். அப்புறம் மோஹித் சர்மா ஒன்னா நம்ம எடுத்துட்டு வரலாம். அப்புறம் அந்த தர்ஷன் நல்கண்டேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு டீசன்ட் போலர். ஸோ தேவ் காட் அ சாலிட் சைட். யா, சாலிட் சைட் டெஃபினெட்லி. பட் சீக்கா, Nani sir, I don't agree with you on the Faf opening point. I believe KL Rahul's numbers in IPL opening is only Virat Kohli can match that numbers. Yes, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க சீக்கா. லாஸ்ட் இயரே 136 ஸ்ட்ரைக் ரேட் அட் 500 ரன்ஸ் பக்கத்துல அடிச்சாரு சீக்கா. ஒரு டஃப் வென்யூ, LSG மாதிரி ஒரு டஃப் வென்யூல கரெக்டா அவரோட சொல்லலாம். பட் when you pair him with somebody like a Jake Fraser McGurk, யார் அவரோட பேர் லாஸ்ட் இயர்? குவிண்டன் டி காக் வந்து 10 ரன் அடிக்க முடியல லாஸ்ட் இயர் LSGக்கு. யாரெல்லாம் ஓபன் பண்ணாங்களோ LSGக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. they were always 10 for 1 or 5 for 1. so லாஸ்ட் இயர் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேல வைக்கிறது வந்து I don't think is a fair judgment. 136 குறைச்சல். அதுதான் நான் சொல்றேன். I cannot believe they are thinking of moving KL in Delhi. Jake Fraser McGurk கூட விட்டாங்கன்னா KL ராகுல Faf at number 4, ஞாபகம் வச்சுக்கோங்க, he did that role for CSK and in fact he won one playoff match single-handedly batting at number 4 against Hyderabad. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞானி சார் 2018ல? Yeah.
இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட். இது வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் என்ன ஆங்கிள் தெரியுமா யோசிச்சிருக்கேன். இப்போ ஜேஎஃப்கே இருக்கார்ல, ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு, இவர் என்னன்னா இவர் வந்து அடிப்பாரா மாட்டாரான்னு தெரியல. போன ஐபிஎல்ல கடைசியில ஒரு 5 மேட்ச் பேட்டை விட்டாரு பட்டுது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு எப்ப அமிச்சாலுமே 7, 6, 3, 2, 1 தான் அடிச்சிருக்காரு. கடைசியா எங்கேயுமே அடிக்கல. அவர் பேப்பர் ஸ்கோர் நான் பார்த்தே, நம்ம முன்னெல்லாம் அந்த லீக்ல 25 பேப்பர் ஸ்கோர் பார்ப்போமே, அதுவே நான் பார்க்கல வருது. சோ அந்த மாதிரி இருக்காரு ஜேஎஃப்கே. நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்க்கு இவங்க 2 பேர் அமிச்சிட்டு ஜேஎஃப்கே ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, தென் கேஎல் கேன் ஓபன் அண்ட் யூ கேன் ஃபிட் இன் டோனவன் ஃபெரேரா. ஜேஎஃப்கே எதுக்கு ஃபெயில் ஆனு வேண்டிக்கிறீங்க? வேண்டிக்கல, அவர் அடிக்கவே இல்ல கடைசியா. மச்சான் நீ நானி சார் அதுதான் சார் அவன் அடிச்சுதான் நானி அந்த மாதிரி பிளேயர்லாம் எப்படின்னா, ஜேஎஃப்கே மாதிரி பிளேயர்லாம், இந்த மெகா பிளேயர்லாம் நீ வந்து 10 இன்னிங்ஸ்ல 6 இன்னிங்ஸ் அடிக்க மாட்டான். 10 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் தான் அடிப்பான். 3 இன்னிங்ஸ் சிங்கிள் ஹேண்டர் வின் பண்ணி கொடுத்து போயிடுவான். சோ எனக்கு அந்த மாதிரி பிளேயர் தான் வேணும். எனக்கு அவன் நல்ல பிளேயர் அடிச்சா போறேன். 10 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் அடிச்சா போறேன். எனக்கு அதுக்குதான் கேஎல் ராகுல் இருக்கான், உனக்கு அசுதோஷ் சர்மா இருக்கான், உனக்கு ஃபாஃப் இருக்கான். இவங்கெல்லாம் கன்சிஸ்டன்டா அடிச்சுக்கிட்டோம். எனக்கு மெகா 3 மேட்ச் அடிச்சா போறேன். எனக்கு 10 இன்னிங்ஸ்ல 14 இன்னிங்ஸ்ல மெகா வந்து 4 இன்னிங்ஸ் 5 இன்னிங்ஸ் 4 இன்னிங்ஸ் அடிச்சா போறேன் பாட்டுக்கு. Chika mari completely with you, Chika. I'm completely Jake Fraser. And just add to Chika's point, Nani sir. இந்த ரொம்ப ஃபார்ம் கமிங் இன்டு தி ஐபிஎல் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் நானி சார். ஏன்னா ஐபிஎல்ல எப்பவுமே மாறும் நானி சார். இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விக்கெட் செம்மையா இருக்கும், பவுண்டரி செம்ம குட்டி. ஸோ நீங்க வந்து ஆஸ்திரேலியால மெகா அடிக்கல, வெள்ள அடிக்கலன்னா மேபி அங்க விக்கெட்ஸ் கொஞ்சம் கஷ்டம். டெல்லியில அவருக்கு வந்து செம்ம சூட்டடு, சும்மா மிஸ் டைம் பண்ணா 6 போயிடும். So I think it's perfect for Jake Fraser McGurk. நானும் பயங்கர ஃபேன் ஜேஎஃப்கேக்கு. லைக் சீக்காக்கு எப்படி நான் ஃபேனா இருந்தேனோ அதே மாதிரி தான் ஜேஎஃப்கேக்கு நான் ஃபேனு. ஏன்னா சீக்கா மாதிரி ஆள்லாம் வந்து he can win you matches. அதாவது இப்ப சீக்கா சொன்ன ஃபார்முலா தான், 10 மேட்ச் அடிக்கணும் கிடையாது. சீக்கா 3 மேட்ச் அடிச்சா கப்பு நம்ம கையில. அந்த மாதிரி தான் வேர்ல்ட் கப் 2 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு சீக்கா. சோ அந்த மாதிரி பிளேயர் தான் எனக்கு வேண்டும். நான் வந்து கேல அனுப்பாத்துக்கு நான் ரீசன் சொல்றேன். கேல நீங்க எப்ப வேணா நீங்க ஓப்பனிங் அனுப்பிச்சுக்கலாம். நான் ஜேஎஃப்கே அண்ட் ஃபேஃப் வந்து இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா he has opened all over the world and he has scored so many runs. ஃபேஃப் மில்லர் தான் போடுறேன் நானி. ஃபேஃப் மில்லர் தான் போடுறேன் நானி. ராகுல் ஓபன் பண்ணு, அதுக்கு அப்புறம் உன ஃபேஃப் மச்சான் உனக்கு மில்லர் ஸ்டம்ப்ஸ் ஃபேஃப் போரே நம்பர் 3 போராதுக்கு அக்ஷர் பட்டேல் நம்பர் 5ல வருவாரு. அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 மர்கா அக்ஷர், அதுக்கு அப்புறம் அசுதோஷ் சர்மா வேற இருக்கா. சோ டாப் 7 கன் உனக்கு. டாப் 7 கன் பேட்டிங் செம்ம டீம் இது. நியூ கைஸ் இதுதான் ப்ராபபிலி டாப் 7. இதுதான் வேற ஆப்ஷன்ஸ். நானி சார் சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு நிறைய விக்கெட்ஸ் விழுந்தா யூ கேன் யூஸ் கருண் நாயர் as an impact sub to come and bat. But the major question எல்லாருக்கும், where is KL and where is Faf going to play? Viewers நீங்க போய் போடுங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல, who would you want to see? KL hasn't played in the middle order in IPL. Last time our middle order ஆடினது 2016ல. So if he comes back to the middle order, Chika KL வச்சு as usual திருப்பி வாலிபால் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட பொசிஷன் வச்சுட்டு. சோ பாவமா இருக்கு KL ராகுல். இங்கேயும் பாருங்க டெல்லியிலும் இதே தான். என்ன பாவமா KL போய் ஜோதிட பாடுறா, உனக்கு ஏதாவது சனி பயிற்சி கிரி பயிற்சி நடக்க போறதுல உனக்கு. அதனால உனக்கு என்ன போட்டு பந்தாடுறாங்கடா அவனை போட்டு. பட் சீக்கா கேலோடைய கிரேட்னஸே அதான் சீக்கா. நீங்க எந்த டவுன்ல ஒன்னா அனுப்புங்க, நீங்க எந்த ஃபார்மேட்டுக்கு ஒன்னா அனுப்புங்க. ஆஸ்திரேலியால பால் பறக்குதா ஓப்பனிங் போறேன், நீங்க பினிஷ் பண்ணுமா ஒயிட் பால்ல நான் போறேன், நீங்க T20ல ஓப்பனிங் அனுப்புறீங்களா பண்றேன், கேப்டன்சி கொடுக்குறீங்களா பண்றேன். கிரேட்னஸ் ஆஃப் கேஎல் ராகுல் அதான் அவரோட யூஎஸ்பி. அதான் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ராகுல். Yeah. Anyway, okay. Let's come to their bowling, Chika. All-rounders in Pakache, of course, Akshar Patel, they have an all-rounder. Christian Stubbs last year, nariya off-spin potaru. Edad or turning track na Christian Stubbs, where they might use Christian Stubbs as off-spin in the middle, I feel. Konjo slower wickets la. But their concentration was towards their bowling, Chika. Mitchell Starc, of course, World Cup winner, IPL winner. He'll be leading the lineup. Natarajan, last IPL kapro, he hasn't played cricket in 1 year, Chika. How is he going to come back into this IPL? He's just been cleared. So we don't know. We'll have to wait and see. நீங்க இப்படி கை காமிக்கிறது இதான பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற நட்டு வந்தாலும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ புதுசா சொல்லிட்டு இருக்கேன். பஸ் அவசர இதான் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டா சார் முந்தி காலி கை காலி கால் காலின்றான். ஏனிங்க ஐபிஎல் முடிச்சத மேட்ச் ஆடிருக்காங்க நட்டு. Not many. Not many. But IPL எல்லா மேட்ச் ஐபிஎல் தான் ஆடுறாங்க. Yeah. Correct. And nani na correct nani tapa right nani. But he's been last year IPL.
அவன் வெரி கிளியரா பொசிஷன் பண்றான். IPL பிளேயர், IPL to IPL. வெரி குட், ஹாப்பி ஃபார் ஹிம். தட்ஸ் ஆல். Yeah. Fantastic numbers for Natarajan last year. 19 wickets. Deathler, he had the best economy rate after Jasprit Bumrah last year. So he was just phenomenal through the IPL. So he is their death bowler. Mitchell Starc up front with the new ball. Mukesh Kumar, he can play, he can bowl both up front and in the death. And last year, phenomenal year. 10 match, 17 wicket. Spin Kuldeep and Aksar and Tristan Stubbs in case or a third option. Chika, this looks like a good top 4 side, Chika. They could definitely push for it. 100%. அனி அதான் சொன்னேன் நானே உங்கள்கிட்ட. இந்த RCB DC ஒன்றுதான் வரப்போகுது. இங்கதான் மோதல் வரப்போகுது. நான் தான் சொன்னேன் 5ல நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் 5 டீம்ஸ் டாப் 5ல இருப்பாங்களான்னு. அதுல DC is the top 5. அது போன ஷோலி நம்ம பண்ணோம். டெஃபினெட்லி எஸ், இட்ஸ் a good team, வெரி குட் டீம். நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க டீம். வேணும் டைரக்டர் வந்து மச்சான் வெரி குட்டா வேணும் டைரக்டர் நீனு. சோ கரெக்டா டைரக்ட் பண்ணு, எப்படியே டாப் 4 கொண்டு வா வேணும் பார்க்கலாம். இந்த DC RCB அடிச்சுப்பாங்க மச்சான் 4th ஸ்லாட்ல. சோ என்னோட பிலீஃப் என்னன்னா இந்த 6 டீம் வந்து கண்டென்ஷன்ல இருக்குப்பா. the 3 southern teams, Sunrisers Hyderabad, CSK and RCB, all 3 of them look strong, especially at home. CSK looks very strong. Sunrisers Hyderabad, I feel they have the best squad in the IPL. Most feared squad, Sunrisers Hyderabad. RCB have picked really well in Thonadu. They will continue with their momentum. Of course, Mumbai Indians will definitely make the top 4, guys. Nariya per on the actually na recent paatha. The meme has gone around that na soltan they won't make the top 4 in it. I said they won't make the top 4 if Bumrah misses more than 7 or 8 games. And I still believe that. Bumrah வந்து half the season மேல மிஸ் பண்ணார்னா எனக்கு எங்கேயோ மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. பும்ரா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லே வந்துட்டு அவர் வந்து ஒரு 10 மேட்ச் மேல ஆடினார்னா there is no doubt மும்பை இந்தியன்ஸ் will coast through. So அந்த 2 பாயிண்ட் I wanted to clarify. I think DC and Punjab will also fight for the top 4, Chika. I believe DC and Punjab will fight for the top 4 this year. இருங்க ஒண்ணே நானும் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னுடைய டாப் 4 ரிமைன் த சேம். அதாவது CSK, MI, SRH and DC, இதுதான் என்னுடைய டாப் 4. நான் வந்து நேத்தி வந்து RCBக்கு வந்து நான் ஒன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ஹேசல்வுட் வந்து அன்ஃபிட்னு. பட் நான் பார்த்தேன் ஹேசல்வுட் இஸ் கிளியர்லி ஃபிட், கிளியர்ட் ஃபார் ஹோல் IPL. when Hazelwood comes, definitely their bowling is good. But இருந்தால் கூட நான் சொன்ன 4ல ஏதானா ஒரு டீம் மிஸ் பண்ணிட்டுனா then RCB can come in. பஞ்சாப் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. பஞ்சாப் எனக்கு இல்ல. நான் 5 டீம் தான் 5ல 4 தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஐ மெயின்டைனிங் தட். அது 4வது RCB / DC. அது நான் ஃபர்ஸ்ட் டேல மெயின்டைனிங். பஞ்சாப் தான் வை ஃபேக்டர். சீக்கா நீங்க நானும் ஒண்ணுதான். நீங்க நானும் ஒரே 5 தான். பஞ்சாப் எங்க வந்தாங்க தெரியல. பஞ்சாப் சீக்கா அன்னைக்கு ஒரு லவ் ஆயிடுச்சு பஞ்சாப் மேல. ஏன் பஞ்சாப் மேல லவ் ஆயிடுச்சுன்னு இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IPL வின்னிங் கேப்டன் அங்க இருக்காரு. ஏன் அது என்னப்பா இதே வந்து ஒரு MS தோனி IPL வின் பண்ணிட்டு போனார்னா நம்ம வந்து அவ்வளோ பிரேஸ் பண்ணி அவ்வளோ இது பண்ணி பேசுவோம். ரோஹித் சர்மா MS தோனி எல்லாம் IPL வின் பண்ணி போச்சு. IPL வின்னிங் கேப்டன் நீ என்னடா பேசுறேன்னு நம்ம ஏன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிரெடிட்டே கொடுக்க மாட்டோம் லாஸ்ட் இயர் வின் பண்ணதுக்கு? ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பிரமாதமா ஒண்ணுமே பண்ணல பேட்டிங்ல. ஓ சீக்கா எல்லா வருஷமும் IPL வின் பண்ணும்போது ரோஹித் சர்மாவும் MS தோனியும் ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸா இருந்தாங்களா சீக்கா? சண்டை போட்டு டைம் இல்ல. Come on, Chika, your point is not fair at all, Chika. Your point is not fair at all. I know seasons where CSK have won, where MS Dhoni has not had the best of season. He's captained the side brilliantly. He's led the side brilliantly. So many times, Rohit Sharma did not touch 400 runs in the IPL for the last 6 or 7 seasons, Chika. Even when Mumbai won that 5 titles, நீங்க Rohit Sharma oda record எடுத்து பாத்தீங்கன்னா, it wasn't like he had 600 runs a season, 700 runs a season. Why don't we give that credit to Shreyas Iyer? இல்ல அனி ஒரே நிமிஷம். What Chika is trying to say, அது நான் வந்து சீகாக்கு நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் ரொம்ப. நான் வந்து சீகா என்ன சொல்ல வர அப்படின்னா அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு he had lots of match winners. அதனால வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருங்க Come on. And Rohit Sharma did not have match winners around Mumbai. இல்ல பட் இவங்களுடைய கேப்டன்சி டிஸ்டிங்க்டா தெரியுது. தோனியோட கேப்டன்சி டிஸ்டிங்க்டா தெரியுது. ஸ்ரேயஸ் தெரியல. பட் ஆக்சுவலா நான் பஞ்சாப் வரதுக்கு வந்து நான் am not talking about ஸ்ரேயஸ் ஐயர் at all. நான் என்ன சொல்றேன்னா பஞ்சாப் வந்து மொஹாலில அவங்க வந்து ஆடாம இருக்கிறது அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக். அவங்க அந்த முல்லன்பூருக்கு போனது வந்து இட்ஸ் அ மிஸ்டேக். வேர் ஒரு மேட்ச் 170 வருது, ஒரு மேட்ச் 140 வருது. அவங்களுடைய ஆஸ்திரேலியன் செட்டப்புக்கு அவங்க வந்து மொஹாலிய வந்து வச்சிருக்கணும் இந்த வருஷம்.
அவங்க எதனால அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் முல்லன்பூரை வந்து மொஹாலி ஆக்க முடியுமான்னு தெரியாது. அந்த ஒரு காரணத்தால் தான் ஹோம் கேம்ஸ்ல தே ஆர் கோயிங் டு லூஸ். வெளியில வரும்போது ஸ்பின்னர்ஸ் ஜெப்பாக் இந்த மாதிரி விக்கெட் எல்லாம் ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா போடுவாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு லூஸ் ஹியர் ஆல்சோ. ஸோ அந்த காரணத்தால் தான் நான் சொன்னேன், ஸ்ரேயஸ் ஐயரை ரெஸ்பெக்ட் பண்றேன். அவர் ஏற்கனவே டெல்லியை வேற ஒரு வாட்டி கொண்டு வந்திருக்காரு ஃபைனல்ஸ். இல்ல என்ன உங்களுக்கு தெரிஞ்சது டிஃபரெண்டா? ஏன் ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு தெரியல ஸ்கிரீன்ல கேப்டன் பண்ணும்போது? ஏன்னா கேமரா வந்து அவர் மேல 24 hours இருந்திருக்காது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது Ani, one புரிஞ்சுக்கோ நீ. There's a lot of difference between captaincy and teams. Last time KKR everybody. Let's not get into the debate. Anyway, you have to close the channel, the show today. Markada. So, என்னோட opinion எல்லாம் தான். Very well done, Chika. You both of you have seen heights of this is the heights of, what is that word? அந்த பேர் என்னது மறந்துச்சு இப்போ. Heights of being hypocrisy and heights of having ஸ்ரேயஸ் ஐயரை வந்து சொல்லிந்து ஹிப்போக்ரசின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? நான் தான் சொல்றேன். Current IPL winning, you know, shall I give you a stat? Okay, shall I give you a stat? And Nani sir and Chika sir, Shreyas Iyer is the only captain to take 2 IPL teams to a final. Correct. He has played la Dhoni la ஒரு டீம் ஆண்டார், இன்னொரு டீம் ஆல்மோஸ்ட் வந்தது இல்ல. He wasn't the captain that year, Nani sir. And also Steve Smith captain. But அது ஒரு ஸ்டாப் நடுவுல தான. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு புல்தடிக்கு பைல்வான் மாதிரி பேசுறா நீனு. சத்தியமா புல்தடிக்கு பைல்வான் தான் சீக்கா. போங்க சீக்கா, வேர்ல்ட் கப்ல 500 ரன் மேல அடிக்கிறான். சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கி இருக்கணும். இதே வந்து உங்களோட விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் பண்ணியிருந்தாருன்னா நீங்க எத்து தூக்கி வச்சிருப்பீங்க. நீங்க எங்கேயோ மவுண்ட் எவரெஸ்ட்ல தான் போய் பிடிக்கணும் அவங்கள. ஸ்ரேயஸ் ஐயர் அந்த அவ்வளவு ஹைப் இல்லாததுனால நம்ம அந்த லெவல்ல போய் வைக்க மாட்டோம். என்ன வேர்ல்ட் கப், என்ன சாம்பியன்ஸ் டிராஃபி இல்ல ஹைப்பா உனக்கு என்ன? அவன் இல்ல ஹைப்பா யார் ஹைப் இல்ல? அதான் என்ன ஒரு வேர்ல்ட் கப், என்ன ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி, என்ன ஒரு கேப்டன்சி, என்ன ஒரு இயர் லாஸ்ட் இயர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க என்னமோ ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ரொம்ப தண்டமானவர் சொல்ற மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன், டெல்லியை ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கு ரெஸ்பெக்ட் நாங்க கொடுக்குறோம். ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல கேப்டன் தான். பட் இருந்தா கூட நீங்க வந்து ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன் பஞ்சாபுக்கு போனோடனே பஞ்சாப் வந்து கன்டென்ஷன்ல வந்துட்டான்னு நீங்க சொல்றது அது தப்பு. அதுதான் நாங்க சொல்றோம். நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் டீம் எடுத்து பார்த்தா நாலு வைட் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் வைட் ஃபேக்டர்ஸ் மிட். அதான் நம்ம வீக்லி நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணி நம்ம பேசுவோம்ல, எல்லா வீக்லியும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம்ல டீம்ஸ். அப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஐ வாண்ட் யூ கைஸ் இந்த எனர்ஜியை ஞாபகம் ப்ரொடியூசர் இது எல்லாமே இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்ணி ஒரு பஞ்சாப் ஒரு நல்ல பொசிஷன்ல வந்தாங்கன்னா அப்ப இவங்க கிட்ட இதை காமிக்கணும். இல்ல சீக்கா கிடையாது. இல்ல நானி அணி வாஸ் சீக்கா கிடையாது. நானி சீக்கா வாஸ் அணி. இப்போ நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. Yeah. Okay. Anyway, guys, Nani sir, thank you so much for joining us. Chika, thank you once again. Guys, நீங்க போய் போடுங்க entire IPL உங்க top 4ல யார் finish பண்ணுவாங்க. Who is going to finish where? Where is CSK going to finish? Where is Delhi going to finish? In fact, who's your top 4 predictions? Before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.